காய்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான லவ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்து ஷென் அங்கே வந்துட்டு இருக்கான். அவனுக்கு தனியாக வில்லாலாம் இருக்கும் போல் ஒரு ஐலாண்ட் மாதிரியே வச்சுருக்கான். அப்போது அங்கே செக்ரட்டரி வந்துட்டு ஒரு ஃபோட்டோ காமிச்சிட்டு உங்களோட ஒய்ஃபு மாதிரியே ஒரு பொண்ணு நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி அந்த பொண்ணோட ஃபேஸில் இன்னொரு பொண்ணு இருக்கா போல், அதை தான் அவங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வேகமாக கிளம்பி வந்துட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு வீட்டில் மெய்டாக தான் வேலை பார்த்துட்டு இருக்கா. அவளோட பேர் ஜேசி. ஆக்சுவலி நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் மாதிரி இவ ஃபேஸை மட்டும்தான் மாற்றி வச்சுருக்கா போல் ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட ஒரு டாக்டர் ஃப்ரெண்ட் வந்துட்டு அவள் வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லியிருக்கா. ஸோ அதனால அவளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஐடென்டிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு ஃபேமஸான பிஸ்னஸ் மேனோட ஒரு ஒய்ஃப் இறந்து போன விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதை பற்றி யாரும் திரும்ப இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபேஸை அவனுக்கு வச்சுருக்கா. ஸோ நம்ம ஹீரோயின் அதை யோசித்து பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா இங்கே லீன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா. அவளை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோயின் இங்கே வந்திருக்கா. ஆக்சுவலி என்ன கதை அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்கார்ல, அவர் 2 ஒய்ஃப் வச்சுருந்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். அங்கே ஸ்டெப் மதரோட பொண்ணு தான் அந்த லீ. ஆனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஹீரோயினோட அம்மாவை கொலை பண்ணிட்டு ஹீரோயினை வீட்டை விட்டு அனுப்பியிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி அவங்க அப்பாவை எப்படியும் ஜெயிலுக்கு அனுப்பிட்டா போல் வேற ஏதோ பழி போட்டு இப்போ இந்த லீயை பழி வாங்க தான் நம்ம ஹீரோயின் இங்கே வந்திருக்கா. ஆனால் அந்த லீக்கு வந்து நம்ம ஹீரோயினை பிடிக்கவே பிடிக்காது போல். பிகாஸ் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளோட ஹஸ்பண்ட் ஆனை வந்து செட்யூஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறா இவளை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு. அந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சுட்டு அவள் சொல்கிறா, என்னோட ஹஸ்பண்ட் விஷயத்தில் மட்டும் விளையாண்டேனா உனக்கு மரியாதை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. அங்கே ஆன் இருக்கா. அந்த லீ வந்துட்டு அவனை செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறா. ஆனால் அவனுக்கு அவ்வளோவா லீயை பிடிக்காது போல். அவள் ஏதோ பிஸ்னஸ்க்காக தான் அந்த லீ கூட இருந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வேணும்னே அவன் ட்ரெஸ் எல்லாம் லோ ஆக்கிட்டு அவன் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணும்போது அவன் மேலேயும் வந்து விழுந்துடுறா. அதனால அவங்க கீழே விழுந்துடுறாங்க. அவனுக்கு முதுகில் அடிபட்டுறது. ஸோ நம்ம ஹீரோயின் போய் மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கா. அவள் ட்ரெஸ் எல்லாம் லோவாக இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கு. அவன் சொல்கிறான் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணாத அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து அனுப்பி விட்டுறான். அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு இதுக்கு வேறாச்சும் வழி யோசிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவங்க எல்லாரும் ஒரு பார்ட்டிக்கு போக வேண்டியது இருக்கு போல். நம்ம ஹீரோனோட அம்மா ட்ரெஸ்ஸை இந்த லீவ் போட்டுட்டு போக ட்ரை பண்ணுறா. ஆனால் ஹீரோயினுக்கு வந்து அது இஷ்டம் இல்லை. ஏன்னா அவங்க அம்மா ட்ரெஸ்ஸை தொடக்கூடாதுன்னு இருக்கு. அங்கே பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கிறது இந்த லீவ் பார்த்துறா. அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு அதை எடுக்கும் போது பார்த்தா அது கிழிஞ்சிருக்கு. நம்ம ஹீரோயின் அதை கிழிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவளை பயங்கரமாக திட்டி அடிச்சிட்டு இருக்காங்க. அவள் ட்ரெஸ்ஸவே அவள் கிழிச்சிக்க சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே ஆன் வந்துட்டு நீ ஒரு பொண்ணை இந்த மாதிரி பிஹேவ் பண்ண வைக்கலாமா, நீ என்ன பொண்ணு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கும் போது அங்கே நாங்கள் வந்து உங்கள் வார்ட்ரோப்லேருந்து எலியை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பார்த்தா அந்த எலி தான் அந்த ட்ரெஸ்ஸை கடிச்சு வச்சுருக்கோம் போல். ஆன் வந்துட்டு அந்த லீயை திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறா. ஆக்சுவலி அவள் தான் அந்த எலியை கொண்டு போய் அந்த வார்ட்ரோப்பில் விட்டுருப்பா போல். இவ கட் பண்ணல, அந்த எலி தான் எடுத்து கடிச்சு வச்சிருக்கு. ஸோ அவளுக்கு வேறு வழி இல்லை, வேறு ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு போயிருக்கா. அங்கே நம்ம ஹீரோயினும் கூட போயிருப்பா போல். அவள் வந்து பார்த்தா அந்த ஆனை செட்யூஸ் பண்ணிட்டு ஒரு ரூம்குள்ளே போய் ரொமான்ஸ் பண்ண போகிறா. அது வந்து இவளுக்கு தெரிஞ்சு போயிடுது. இந்த லீ அங்கே போகும்போது பார்த்தா அந்த ஆன் எல்லாத்தையும் மறைக்கணும் அப்படின்னு பொக்கேஸ்லாம் கொண்டு வந்துட்டு எல்லாருக்கும் முன்னாடி வச்சு அவளுக்கு கொடுத்து அவளை ப்ரப்போஸ் பண்ணுறான். நான் வந்து உன்னை எப்போவுமே லவ் பண்ணுவேன்ற மாதிரி. ஸோ அங்கே எல்லாருமே அவங்கள என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் அங்கே சிரிச்சிட்டு ரூம்குள்ளே வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவன் எப்படி அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே ஹீரோயினும் வர சொல்லியிருக்கா. அங்கே ஹீரோயின் வந்துட்டு நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன், நான் வந்து அவகிட்ட பேசிட்டு தான் இருந்தேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு போய் சொல்லும் போது அவள் சொல்கிறா, உன்னை ஒரு நாள் நான் கையும் கழுவமாக பிடிப்பேன், அப்போது நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பி விட்டுறா. பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு சிரிச்சிட்டு வெளியில் போகிறா. அவள் என்ன வேலை பார்த்துருக்கானா இப்போ ஒரு லிப்ஸ்டிக் போட்டால அதில் வந்துட்டு ஒரு ட்ரக் மாதிரி ஒன்று அடித்து வச்சுருப்பா போல். ஸோ அதை போட்டனால அவளுக்கு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிருந்து அங்கே ஒரு பிஸ்னஸ் மேன் வரான். ஸோ அவனை பார்த்துட்டு அவன் கூட சேர்ந்து அவள் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஹிடன் கேமரா உள்ளே வச்சுட்டு போயிருப்பா போல். ஸோ அங்கே எல்லாருக்கும் முன்னாடி இந்த ஸ்க்ரீனை ஆன் பண்ணி விட்டுறா. எல்லாரும் இதை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கிறத பார்த்தா ஷென் பார்த்தாரு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ அங்கே வந்திருப்பான் போல். அவன் ஹீரோயினை தேடிட்டு பின்னாடி போனான். அதுக்குள்ளே ஹீரோயின் எங்கே போனானே தெரியல. அவன் வந்து செக்ரட்டரி கிட்ட சொல்கிறான், என்னோட ஒய்ஃபை நான் இங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது அவரை நம்ம இன்னொரு நாள் தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்கே பார்த்தா அந்த பிஸ்னஸ் மேனோட ஒய்ஃப் வந்துட்டு நம்ம லீயை போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீ என்னோட வாழ்க்கையை கெடுக்க பார்க்குறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் அந்த ஆன்க்குமே ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. இவன் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டா அப்படின்னு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், எனக்கு கூட சேர்ந்து வாழ ஆசை இல்லை, நீ எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லும் போது லீ வந்து காலில் விழுந்தெல்லாம் கெஞ்சிடா. பட் அவன் வந்து கேட்குற மாதிரி எல்லாம் அங்கேருந்து போயிடுறான்.
அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அவளை பார்த்து சிரிச்சுட்டே சொல்கிறா, இது சும்மா ஸ்டார்டிங் மட்டும்தான், இன்னும் போக போக நீ பாப்ப அப்படின்னு சொல்லும்போது அவள் ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்கே நம்ம ஹீரோ வந்து காரில் போயிட்டு இருக்கும் போது பார்த்தா நம்ம ஹீரோயினை வந்துட்டு ஒரு ரவுடி பையன் வந்து புள்ளி பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்துட்டு பார்க்குறதுக்கு அவங்க ஒய்ஃப் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அவளை காப்பாற்றுறதுக்கு போயிடுறான். அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு, "நீ வந்துட்டு என் ஒய்ஃபா?" அப்படின்னு கேட்கும்போது, அவள் "யார் நீ பைத்தியக்காரனா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆன் வந்தோடனே அவன் கூட சேர்ந்து அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியலை. அவன் புரிஞ்சுக்கிறான், இது வந்துட்டு அவன் ஒய்ஃப் மாதிரி இருக்க பொண்ணு, அவன் ஒய்ஃப் இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப அப்பாவியாக இருந்திருப்பாங்க போல். ஆனால் இவன் ரவுடி பொம்பளையாக இருக்கால, அதனால நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போயிடுது, கண்டிப்பாக வந்து ஒய்ஃபாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பாரில் காய்ச்சாங்க. ஆனை வந்து நிறைய பொண்ணுங்க வந்து செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவன் அவங்கெல்லாம் திட்டி அனுப்பி விட்டுறான். இங்கே நம்ம ஹீரோயினே சில ரவுடி பசங்களை அரேஞ்ச் பண்ணிட்டு அவளை வந்து புள்ளி பண்ண சொல்லி ஆன் காப்பாற்றுற மாதிரி ஆக்ஷன் போடணும்னு சொல்லியிருக்கா. அதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு தான் இருக்கா. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது. அவள் செய்கை காட்டுறா, இதை பற்றி யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு. நம்ம ஹீரோவும் அதுக்கு ஓகே சொல்லிடுறா. அப்புறம் அங்கே ஆன் வந்து திரும்பவுமே நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறா. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறா. அங்கே அந்த லீக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அவள் வந்து காலில் விழுந்து கெஞ்சிரா, அதெல்லாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், நீ என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது அவன் கேட்க மாட்டேங்கிறான். அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா அந்த டாக்டர் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு. அப்போ அவன் சொல்கிறான், நீ வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இது பண்ணாத, நம்ம வந்து பார்த்துக்கலாம், நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னோட ஃபேஸை மாற்றுறது நான் தான் சொல்லி யாருக்கு என்கிட்ட வந்து கேட்டாலும் நான் சொல்லிக்கிறேன், நீ எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். பார்த்தா நெக்ஸ்ட் ரூம்லேருந்து ஆன் வழியில் வரான். அவன் ரொம்ப ட்ரிங்க் பண்ணனால அவனுக்கு லிவர் வந்து கேன்சர் இருக்கும் போல். ஸோ அவன் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. அப்புறம் அங்கே பார்த்தா அந்த லீவ் வந்துட்டு நம்ம ஆனை பிடிச்சிட்டு கேட்குறேன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினையும் வெளியே அனுப்பி விட்டுறா நம்ம ஆன் வந்துட்டு. அப்போ பார்த்தா அவள் சொல்கிறா, நீ வந்துட்டு ப்ளீஸ் என்னை ஏற்றுக்கோ, நான் அப்போ ஏதோ தப்பு பண்ணிட்டேன், ஆனால் வந்துட்டு நான் அந்த மாதிரி பொண்ணுலாம் கிடையாது அப்படின்னா. நான் ஆன் சொல்கிறான், எனக்கு தேவை கிடையாது, நான் உன்னை எவ்வளோ நம்பினேன் அப்படி இப்படி நான் வேணுமோ நல்ல மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அப்போது நம்ம லீவ் வந்துட்டு, என்ன நானும் பார்த்துட்டு இருக்கேன், நீ ஓவராக பேசிகிட்டு இருக்க, உன்னோட கம்பெனி நான் இல்லைன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும், அது உனக்கு ஓகேனா நீ விட்டுட்டு போகலாம், நான் ஒன்றும் கவலையே பட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் சைலண்ட் ஆகிறான். ஸோ டிவோர்ஸை பற்றி பேச மாட்டான் அப்படின்னு அவன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்தும் கிளம்பிடுறா. நம்ம ஹீரோயின் வந்து ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கா. இவன் வந்துட்டு அங்கே ஏதோ தப்பாக ஃப்ரேம் பண்ணியிருப்பா போல நம்ம ஹீரோயின். ஸோ அங்கே இருக்க ரெஸ்டாரண்ட்டில் இருக்கவங்கலாம் அவளை தூக்கி வெளியில் போட்டு விட்டுடுறாங்க. அவள் கத்திட்டு அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படும் போது நம்ம ஹீரோ கேட்குறா, இதை பார்த்து உனக்கு என்ன இவ்வளோ சந்தோஷம் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, அது எனக்கு உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோவுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்துட்டு ரொம்ப சைல்டிஷாக இருக்குது. அப்புறம் பார்த்தா வீட்டுக்கு போயிடுறா. இந்த லீவ் வந்துட்டு இதை வந்து போய் உட்காந்துருக்கும் போது பார்த்தா நம்ம ஆன் வந்து டிவோர்ஸ் பேப்பரை சென்ட் பண்ணியிருப்பான் போல். அவள் இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனோட பாட்டிக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறா. அப்புறம் பார்த்தா எங்கே நம்ம ஆனுக்கு பாட்டியை கால் பண்ணி வேகமாக வர சொல்கிறாங்க. நம்ம ஆன் வந்துட்டு நீங்கவே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஆனால் நம்ம ஹீரோயின் பின்னாடியே தான் போயிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, லீ இல்லாமல் உன்னால் இவ்வளோ நாள் வந்து பெரிய ஆள் ஆகியிருக்க முடியுமா, நீ அவன் கூட தான் இருந்தாகணும் அப்படின்னு பேசுகிறாங்க. அவனால் எதுவும் பேச முடியல அவங்க பாட்டிக்கு முன்னாடி. அவனும் ஓகே சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா சிசி ஒட்டு கேட்டுட்டு இருந்தா பார்த்துட்டு அவளை கொண்டு வந்து அங்கே விட்டுட்டு போயிடுறாங்க. அங்கே பார்த்தா அந்த லீ வந்துட்டு அந்த சிசியை ஹர்ட் பண்ண பார்க்குறான். ஆனால் அந்த ஆன் வந்துட்டு, அதுக்காண்டி நீ இவளை இந்த மாதிரி ஹர்ட் பண்ணாத, அவள் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லி காப்பாற்றிட்டு இருக்கான். அப்புறம் வீட்டுக்கு போனால் இந்த லீ வந்துட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு, நீ வந்துட்டு என்னோட வாழ்க்கையை கெடுத்துடாத, தயவு செஞ்சு இந்த வாழ்க்கையை விட்டு போயிரு அப்படின்னு சொன்னாலும் அவள் வந்து கேட்குற மாதிரி இல்லை. அவள் வேணும்னே நம்ம ஆன் கிட்ட வந்து சாஃப்ட் கார்னர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலை உருட்டி கணத்தில் வச்சுட்டாங்க, ப்ளஷ்லாம் போட்டு போயிடுறா. ஸோ அதை அடித்த மாதிரி இருக்கு. நம்ம ஆன் கேட்குற, உனக்கு என்னாச்சுன்னு கேட்கும் போது லீ தான் அடிச்சிட்டா அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அவன் கேர் பண்ணிக்கிறான் அவளை. அதுக்கப்புறம் வெளியில் வந்து அந்த பாலை துப்பிடுறான். நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கா. அவன் யோசிக்கிறான், இவள் எவ்வளோ பெரிய ட்ராமா குயினாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க காட்டுறாங்க, அந்த லியோட தம்பி பெய்சிங் அங்கே வந்துடுறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவனை நம்ம வளைச்சி போட்டுடணும், அப்போ தான் அந்த லீ இன்னும் ஹர்ட் ஆவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நைட் போல் அவள் வேணும்னே ரவுடி பசங்களை வந்து ப்ரொவோக் பண்ணுற மாதிரி பேசி அவங்கெல்லாம் அவளை அட்டாக் பண்ணிடுறாங்க. அவள் அவங்களுக்குலாம் பயப்படுறவளே கிடையாது. ஆனால் அங்கே பெய் வரதை பார்த்துட்டு அவள் பயங்கர மாதிரி ஆக்ஷன் போட்டு வரா. அவன் வந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினை பார்க்கும்போது அவனுக்கு அட்ராக்ட் ஆகிட்டு இருக்கு. அங்கே நம்ம ஹீரோயின் வந்து நல்லா பெயிண்ட்
பண்ணுவா போல். ஆக்சுவலி இந்த பெய்ஜிங் வந்துட்டு ஒரு ஆர்ட் கேலரி தான் வச்சுருக்கான். ஸோ இவன் வந்து நிறைய பெயிண்டிங்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அதனாலேயே அவனுக்கு அவன் மேலே லவ் வர ஆரம்பிச்சிருது. அங்கே அந்த ஆர்ட் கேலரி ஓப்பன் பண்ண போகிறாங்க போல். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு பெய்ஜிங் கூட சேர்ந்து வரா. அதை பார்க்கும்போது அந்த ஆனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அந்த ஆனும் நம்ம லீயும் தான் சேர்ந்து இருக்காங்க, அங்கே வந்திருக்காங்க. அப்போது அங்கே நம்ம லீ வந்து சொல்கிற பெய்ஜிங் கிட்ட, நீ எதுக்கு இந்த மேட் கேர்ளை பிடிச்சி சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்கிறான், நீங்கள் இந்த மாதிரி பேசாதீங்க, எல்லாருமே மனுஷங்க தான், அவள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா, இந்த ஆர்ட்டில் அவள் தான் பண்ணா அப்படின்னு சொல்லும் போது அந்த லீக்கு எதுவுமே பேச முடியல. பார்த்தா இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு வேமா ஒரு ரூம்குள்ளே போகிறா. பார்த்தா நம்மளோட லீ வந்துட்டு இல்லீகல் வேலை பார்த்துருப்பா போல். ஸோ அதெல்லாம் பென்ட்ரைவ்லேருந்து எடுத்து அவளை வந்து போலீஸ்க்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு தான் அவளோட ஐடியாவே போல். ஸோ அவள் அதனால் அங்கே போயிட்டு அதெல்லாம் எடுக்க போகிறா. பார்த்தா அங்கே சிசி வந்து டோரை ஓப்பன் பண்ணிடுறா. அங்கே நம்ம ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டே இருக்கா. அப்போ அவள், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னும் போது, எல்லாம் தெரியாமல் நான் தான் அவளை இழுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா போதையில் இருக்க மாதிரி பேசிட்டு அங்கேருந்து ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கும் போயிடுறா. அங்கே இந்த லீவ் வந்து போய் செக் பண்ணி பார்க்குறா. பார்த்து லேப்டாப்லேருந்து எதுவுமே போகல அப்படின்னு சொல்லி அவள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா. அங்கே வந்துட்டு அந்த ஆன்கிட்ட போய் ஏற்றி விட்டுட்டு இருக்கா. நீ இந்த ஜே நம்பினல, அவள் இப்போ ஷென் கூட சேர்ந்து அவன் வீட்டு வரைக்கும் போயிருக்கா அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. காட்டுறாங்க நம்ம ஹீரோயினை வந்துட்டு அந்த லீவ் வந்து ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறா. பார்த்தா இவளுக்கு தெரிஞ்சிருச்சு உண்மையிலேயே நம்ம ஹீரோயின் யார் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு வாங்குறதுக்காக தான் அவள் கூட்டிகிட்டு போயிருப்பா போல். நம்ம ஹீரோயினோட பாட்டி அங்கே வந்து அவள் பிடிச்சி வச்சுருந்துருக்கா. நம்ம ஹீரோயின் இவங்க யார் அப்படின்னு கேட்டோன்னே அவள், நீ போய் சொல்லாது, உங்கள் பாட்டி தான், இது உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு போய் சொல்லிடுறா. அப்போது லீவ் வந்துட்டு சரி நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்டுட்டு போயிடுறா. இங்கே பெய் வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிறான். பிகாஸ் ஆன் கூட வந்து லவ் பண்ணுற மாதிரி பேசுகிறத அவன் ஆல்ரெடி பார்த்துருப்பான் போல். அதனால அவனோட ஆர்ட்டவே அவனே டேமேஜ் பண்ணிட்டு இருக்கான். அப்போது ஹீரோயின் அங்கே போயிட்டு, இதெல்லாம் நான் சும்மா தான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்று தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு போய் சொல்கிறா. நம்ம பெய் வந்து உண்மைக்கே நம்பிடுறான். அதுக்கப்புறம் காரில் போயிட்டு இருக்கும் போது அங்கேருந்து ஆன் பார்த்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் வேணும்னே பெய்ஜிங்கை வந்து ஹக் பண்ணிக்கிறா. அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இங்கே பார்த்தா அந்த போலீஸ் வந்துடுறாங்க. இவ இல்லீகல் வேலை பார்த்துருந்ததுல நம்ம ஹீரோ வந்து ஆல்ரெடி எடுத்துட்டா போல். ஸோ போலீஸ்கிட்டேயும் கொடுத்துட்டா. அவங்க வந்து லீயை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த லீக்கு டவுட் ஆகிடுது, ஹீரோயின் தான் அந்த வேலை பார்த்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பான் போல். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கா. பார்த்தா அங்கே யாரோ வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, அந்த நம்ம ஆனோட பாட்டி தான். அவங்க லீயை வந்து ஜெயிலில் போட்டனால தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க போல். அவங்க பிடிச்சி வச்சுட்டு நம்ம ஹீரோயினை கொலை பண்ண பார்க்குறாங்க. ஆனால் அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான் போல். ஸோ அங்கே வந்து போலீஸ்லாம் இது பண்ணி அவன் அரெஸ்ட் பண்ணிட்டு போக சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் காப்பாற்றிடுறா. அப்புறம் பார்த்தா அந்த லீவ் வந்து ஜெயிலை விட்டு வெளியில் வந்துடுறா. அவள் வந்து நம்ம ஹீரோயினை பழி வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஆன் இருக்கான்ல, அவன் வந்துட்டு நம்ம லீயை டிவோர்ஸ் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் வச்சுருக்கா. அந்த லீக்கு ரொம்ப டென்ஷன் ஆகியிருக்கு. இந்த பெய்ஜிங் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிடுறான். அவன் வந்துட்டு அவகிட்ட சொல்கிறா, அப்போ நீ ஏமாத்திருக்க தானே அப்படின்னு சொல்லும் போது அவள் வந்து ஒரு பிளாக் கார்டை கொடுத்துட்டு, நீ வச்சுக்கோ, இதில் இருக்க பணத்தை நீ யூஸ் பண்ணிக்கோ, இங்கேருந்து போயிடுன்னு சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயின் வந்து சும்மா இல்லாமல் அந்த லீயும் ஆனும் சேர்ந்து நிறைய இல்லீகல் வேலையெல்லாம் பார்த்துருப்பாங்க போல். ஸோ அதெல்லாம் போலீஸ்க்கு அவள் கொடுத்துட்றா. ஸோ போலீஸ் வந்து அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்புறம் அவங்க வந்து பெயிலி வெளில வந்துடுறாங்க. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவள் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ கேட்குறான், நீ ரொம்ப தைரியசாலியான பொண்ணாக தான் இருக்கியே அப்படின்னா. நம்ம ஹீரோயினுக்கு புரியுது அவன் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வேமா அங்கேருந்து ஓடிடுறா. நம்ம ஹீரோ பார்த்தா ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக நெக்லஸ்லாம் வாங்கி வச்சுருக்கான். இங்கே நம்ம ஹீரோயின் போய் அந்த லீயை மீட் பண்ண போனால் அவள் ஒரு பைத்தியமாகவே மாறிட்டா போல். ஸோ அங்கே ஆனை கட்டி போட்டு வச்சுட்டு அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி புள்ளி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நீ கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போது அவள் சொல்கிறா, நான் போக மாட்டேன், நீ தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தலையிலையும் நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமாக அடி விழுந்துருது. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே இவள் வந்து பைத்தியமாக இருக்காளா, இவளை வந்து அங்கே பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினை வந்து ஹீரோ நல்லாவே பார்த்துக்கிறான். அப்போது அங்கே நம்ம ஹீரோவோட பாட்டி வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் கண் திறந்துடுறா. அப்போது ஹீரோ கேட்குறா, நீ எதுக்கு என்னோட ஒய்ஃபோட ஃபேஸ் வச்சுருக்கேன்னு சொல்லும் போது அவள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. எனக்கு தெரியாதது நீ உன்னோட ஒய்ஃபோட ஃபேஸுன்னு சொல்லிட்டு நான் என்னோட ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு, பரவாயில்ல, நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேன், உனக்கு யாரும் இல்லை தானே அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயினும் அதுக்கு ஓகே சொல்கிறா. ஆனால் அந்த பாட்டிக்கு வந்து அது பிடிக்கல. அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயினை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வெளியில் அங்கேருந்து தப்பிச்சு
போயிட்டு இருக்கா. பார்த்தா அந்த பாட்டியோட ஆளாக நம்ம ஹீரோயினை ஷூட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை காப்பாற்றி திரும்பவுமே அவளுக்கு அட்மிட் பண்ணி அவளுக்கு எல்லா இதுவுமே பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட இருக்க முடிவு பண்ணிடுறா. அவளுக்கு லவ் எல்லாம் வரல, பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நம்ம ஹீரோ கூட இருக்க ஸ்டார்ட் பண்ணிடுறா. இதோட இந்த மூவி வந்து முடிஞ்சிடுது. இது ஹாப்பி எண்டிங்காக என்னன்னு தெரியலை. மேபி இதுக்கப்புறம் அவங்க ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.